இல என் பேரு சுயபிலிங்கம். என் பேரை மாதிரியே நானும் சுயமா உழைச்சு முன்னேறினவன். ஆமா, மத்தவங்களாம் மட்டும் கடன் வாங்கிய முன்னேறினாங்க. அடியே நீ கம்முனு கடை. நான் ஒரு சினிமா பைத்தியம். சினிமாவில் வாய்ப்பு கேட்டு போனேன், ஆனால் சீரியலில் கூட வாய்ப்பு கிடைக்கல. அதில் கிடைச்சது தான் இந்த குட்டி. குட்டியாது சட்டியாது எவையாவ? அட உன்னை தாண்டி சொன்னேன். இது என்ன நெஞ்சு பார்த்த படத்துல வர டைலாகா? அடியே என்னை கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுடி. இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்க. உன்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இங்க கொஞ்சம் வா. அட சொல்லு புள்ள. ஓ, நேத்து நைட்டு சின்ன கவுடு படத்தை பார்த்துட்டு வந்தியா? இல்ல, நான் நேற்று என்ன படம் பார்த்தேன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கா. அடச்சி நேத்து முதல்ல உனக்கு கொடுக்குற சாப்பாடெல்லாம் நீ சாப்பிடுறியா இல்லையா? ஏண்டி என்னை பார்த்தா இறஞ்சி போன மாதிரியா இருக்குது? நான் இழைச்சதை வச்சு கேட்கல. நேற்றுக்கு காலையில உனக்கு கொடுத்து விட்ட சாப்பாட்டை நீ என்ன பண்ண? ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் இந்த ஊர்லயே இல்லையே. எதை? நான் உன்கிட்ட என்ன கேட்டா நீ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சும்மா இரு, சொல்றத மட்டும் கேளு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு பஸ்லயே கிளம்பி தென்காசிக்கு அன்னதானத்துக்கு போயிட்டேன். ஐயோ, வெளியில யாரும் ஓடியாரா? போய் பாருவா. என்ன பெருமாள் சார்வாள்? என்ன இந்த பக்கம்? இந்த சார்வால் கீர்வால்லாம் இங்க வேணாம். முதல்ல நான் கேட்கறதுக்கு நீ ஆன்சர் பண்ணு. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் இந்த ஊர்லயே இல்லையே. ஏலா, முதல்ல நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணலாம். இப்படிதாங்க காலையில இருந்து நான் கேட்கறதுக்குலாம் இருந்தாலும் வாரிக்கிட்டு இருக்கேன். ஏலா, நீ வேலை பார்க்குற கேபிள் ஆஃபீஸ் கீழே ஒரு கடை இருக்கே, தெரியுமா? அதான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் இந்த ஊர்லயே இல்லைன்னு சொல்றேனே, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அடங்க ஒப்புறானே சார், பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஆட என்ன ஜோய்மினி, உன்னை நல்ல மனுஷன் நினைச்சனே, இப்படி சீப்பா நடந்துக்கிற. பெருமாள் சார்வாளுக்கும் எனக்கும் இருக்க பஞ்சாயத்து இந்த பாபநாசத்துக்கே தெரியும். அதனால நான் என்ன சொன்னாலும் அவர் குண்டக்க மண்டக்க தான் சொல்லுவாரு. அதனால நம்ம 2 பேருமே வெளிப்படையா பேசிக்கிடுவோம் சார். பெருமாளே, என்ன கேட்கணுமோ பார்த்தா கேட்டு விடு. ஆனா இப்பதானே சார் சொன்னேன் அவர் வேணான்னு. ஆட இந்த வாய்ஸ்ல பேச முடியலடா. இருங்க, நான் கேட்குறேன் இப்ப கேள்வி. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அடைச்சி எதுக்கு வந்தோடனே மறந்துட்டேன். இங்கே உன் கடைக்கு கீழே இருக்க பரோட்டா கடையில நீங்க எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு என் பேர் சொல்லி கணக்கு சொல்லிட்டு போயிருந்திருக்க. அவன் என்கிட்ட 1500 ரூபா காசு கேட்டுட்டு இருக்கான். பெருமாள் சார்வால் என்ன சொல்ல வர்றாருன்னே எனக்கு புரியல. என் கடைக்கு கீழே பொரோட்டா கடை இருக்குன்னே இவர் சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் திறந்திருப்பாங்க போல. ஆனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி அப்படி என்னதாமா இருக்குது? ஆனா எனக்கே தெரியல போலீஸ்காரரே. காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கான். என்னடி திடீர்னு கலீஜா பேசுற? ஏன் நீ வசூல் ராஜாவா இருக்கிறப்ப பேசலையா? அட என்னடி நீ இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் முன்னாடி சொல்லிக்கிட்டு? அது நான் காலேஜ் படிக்கும்போது நடந்த கதை சார், இங்கே இருங்க சார். நான் நேரா போய் அந்த பொரோட்டா கடைக்காரனை கையோட கூட்டிட்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். அட என்ன ஆச்சு சுயமுலிங்கம், இப்பயாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லு. சார், நான் ஒன்றும் பெரிய கிரிமினல்லாம் கிடையாது. ஏதோ திருடி திங்கிறதுக்காக அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் திருட்டு வேலையை பார்ப்பேன். அதுல ஒண்ணுதான் இது. அதெல்லாம் சரிப்பா, இதையும் பொண்டாட்டி முன்னாடி சொல்லல. அட அங்கதான் சார் விஷயமே இருக்குது. என் பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க வீட்லயே 18 வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இவ சாப்பாட்டை மாத்துற மாதிரியே தெரியல. ஆப்பிள் எல்லாம் சாம்பார் வைக்கிறா சார். அதனால கடந்த 10 வருஷமா நான் ஹோட்டல்ல வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பசங்களே சத்துணவு தான் சாப்பிட்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்படித்தான் சார் நாங்க வயிற்ற கழுவிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி, நாங்க வர்றப்போ உங்க ஆபீஸ் குப்பைத்தொட்டியில கூட தேடி பார்த்தோமே, எந்த எவிடன்ஸுமே கிடைக்கலையே. என்ன பண்ணுவ? சாப்பாட்டெல்லாம் நாய்க்கு போடுறியா? ஏன் சார், நாய்க்கு போட்டா நாய் செத்துறாதா? சாரி சார், அதை மட்டும் கேட்காதீங்க, அது சீக்ரெட். ஏலே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டுட்டேன். அடிக்காய், உன்னை டீ தானே போட சொன்னேன், உனக்கு எப்படி கெட்டுச்சு? மனைய கேட்டேன்னா இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துலயா இருக்கு. பக்கத்து கோசம் தானே. உனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் வேற இருக்குதா? இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அட சீக்ரெட்டை தான் சார் அந்த தற்கூரி சிகரெட்டுங்குது.